அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசினருமே அவர்களோட ராசி அதிபதியை பொறுத்து தான் தனித்துவமான குணத்துடன் இருப்பாங்க. அந்த வகையில் மீனராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது, சாதகமான பலன்கள் அமைய போகிறதா, இல்லை எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. இந்த மீனராசி அன்பர்களோட குணாதிசயங்களையும் பார்க்கலாங்க. இந்த மீனராசி அன்பர்கள் சிறப்பான குணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு செயலுக்கும் அது கடினம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. செயல்களை செய்வதில் எப்போதுமே வித்தியாசமாகவும் நல்ல புத்தி கூர்மையாகவும் இருப்பாங்க. தனக்கு என்று அனைத்தையும் எடுத்து வைப்பவங்க தான் நம்மளுடைய மீனராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க. மீனராசிக்காரர்கள் அன்பும் பொறுமையும் கலந்திருக்கும். எப்போதுமே அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலை அதிகமாகவே இருக்குங்க. ராசிக்காரரை பார்த்தோம் அப்படின்னா நல்ல மனப்பக்குவத்தை கொண்டிருப்பாங்க. இந்த ராசிக்காரர்கள் யாரையும் நண்பனாக்கி கொள்கின்றனரோ அவங்க மிகவும் பாக்கியசாலி என்று சொல்லப்படுதுங்க. இவங்களுக்கு சங்கடங்கள் நேரும் சமயத்தில் புஷ்பராகம், கோமேதகம் அல்லது முத்தை மோதிரமாக அணிந்து கொள்ளுதல் அல்லது பக்கத்தில் வைத்து கொண்டாலும் துன்பங்கள் அனைத்துமே இவங்களுக்கு விலகுன்னு சொல்லலாங்க. இவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு தங்கத்தில் அல்லது செம்பில் மோதிரமாகி 3 அல்லது 4 ரத்தினங்களை பதித்து கடவுளை வேண்டி ஆட்காட்டி விரலால் அணிய வேண்டுங்க. அவங்களுக்கு கோமேதகம் மற்றும் புஷ்பராகம் கற்கள் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாங்க. மேலும் இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் நம்மளுடைய மீனம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரக மாற்றங்கள் 7/4/2025 அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. 10/4/2025 அன்று புதன் பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுறாரு. 14/4/2025 அன்று சூரிய பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. 26/4/2025 அன்று ராகு பகவான் ராசியில் இருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 26/4/2025 அன்று கேது பகவான் கலத்தர ஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 30/4/2025 அன்று புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. இதனால் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுது அப்படின்னா, பிறர் செய்ய முடியாத சவாலான காரியங்களை கூட சாதித்து காட்டும் வல்லவர்களான நீங்கள் கலகலப்பாகவே பழகினாலும் காரியத்தில் ரொம்பவும் சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாங்க. அது நம்மளுடைய மீனராசி அன்பர்களுங்க. இந்த மாதம் சொல்லால் மகத்துவம், செயலால் புகழ், கீர்த்தி ஆகியவும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. வீடு, மனை, வாகனம் ஆகிய வாங்கும்போது நல்லா யோசித்து நீங்கள் செய்கிறது ரொம்பவும் சிறந்ததுங்க. தந்தை வழி சார்ந்த பங்காளி உறவு என்ற அமைப்பில் வரவங்க உங்களுக்கு சில இடையூறுகளை தருவாங்க. கவனமுடன் செயல்படுவதனால சிரமங்கள் இருந்து நம்மளால் குறைக்க முடியும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உத்தியோகஸ்தாரர்களுக்கு பெற்றோரின் மூலமாக வேலை கிடைக்குங்க. உங்களோட வேலை செய்யக்கிட்ட அனுசரணையாக செல்வது ரொம்பவும் சிறந்ததுங்க. வீணான பிரச்சனைகளும் குழப்பங்களும் வேண்டாங்க. நீங்கள் செய்யும் உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவீங்க. வியாபாரிகளுக்கு செய்து வரும் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. கடந்த காலத்தை விட கூடுதல் லாபம் இப்போது கிடைக்க போகுதுங்க. தொழிலையும் விரிவுபடுத்துவதற்குண்டான வேலைகள் இப்போதே ஆரம்பிக்கலாங்க. தொழில் நிமித்தியாக சிலர் தூர தேச பயணம் மேற்கொள்ள வேண்டியும் வர சூழ்நிலைகளும் ஏற்படுங்க. பெண்களை பொறுத்த வரைக்குமே உடல் நலனில் மிகுந்த அக்கறை செலுத்த வேணும். கணவரை விட்டு பிரிந்தவங்க கணவருடன் மீண்டும் சேர்வதற்கான சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் ஏற்படுங்க. உங்களோட கணவருக்கு உங்களால் அனுகூலம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வாய்ப்புகளும் கைகூடி வரும்னு சொல்லலாங்க. கலைத்துறையை சார்ந்தவங்க தங்களோட முழு திறன்களையும் காட்டினால் மட்டுமே வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்குங்க. அடிக்கடி வெளியூர் பயணங்கள் வந்து சேரக்கூடுன்னு சொல்லப்படுது. ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும்போது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு நீங்கள் முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பும் உயரும், போட்டிகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுன்னு சொல்லப்படுதுங்க. உங்களுக்கு எதிர்பார்க்காத உதவிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களோட தொண்டர்கள் உங்களுக்காக உழைக்கக்கூடிய காலங்கள் ஏற்பட போகுதுங்க. எந்த சவாலையும் தைரியமும் மற்றும் தன்னம்பிக்கையுடன் சமாளிப்பீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே படிப்பில் நல்ல ஒரு கவனம் செலுத்தி
படிப்பை விட்டு சிதறாமல் பார்த்துக்கொள்வது ரொம்பவும் சிறந்தது. ஏன்னா படிப்பில் இடையூறு வர்றதுக்கான சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் ஏற்பட வாய்ப்பும் இருக்குங்க. கெட்டவர்களோட சகவாசத்தை முற்றிலுமாக விட்டொழிக்க வேணுங்க. படிப்பில் சிறந்த நிலையை அடைய இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுது. பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. பொருளாதாரத்தில் தட்டுப்பாடும் வராது. கடன் பாக்கிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் அடைப்பீங்க. பூர்வீக சொத்துக்களில் உள்ள வில்லங்கம் அனைத்துமே நீங்கும். புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய காலமாக இந்த காலமானது அமையப் போகிறது. வியாபாரிகள் கொள்முதல் சரக்குகளை நல்ல விலைக்கு விற்பாங்க. கணவன் மனைவி அனைவருக்கும் வெற்றுமை கூடுன்னு சொல்லப்படுதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்கார நண்பர்களுக்கு இந்த மாதம் விரும்பிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க. பெற்றோர்கள் வகையில் மருத்துவ செலவுகளும் குறையுங்க. வீடு வாங்க வாய்ப்புகளும் நிறைவேறும். தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை அடையக்கூடுவீங்கன்னு சொல்லப்படுது. வியாபாரிகள் புதிய கிளைகள் துவங்க போட்ட திட்டம் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அரசியல் பிரமுகர்கள் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த மாதம் புத்துணர்வுடன் காணப்படுவீங்க. பணவரவு ரொம்பவே கூடுதலாகவே இருக்குங்க. அதனால் சேமிப்புகளும் உயரும். குடும்பத்தாளோட தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீங்க. நண்பர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு நேசத்தோடு வாழ்வீங்க. தடைப்பட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்குங்க. பரிகாரமாக வியாழக்கிழமை தோறுமே அருகில் இருக்கும் கோயில்களுக்கு நவகிரக கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சால் உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நடக்கும்னு சொல்லப்படுதுங்க. அதிர்ஷ்ட கிழமைகளான திங்கள் புதன் கிழமையில் நீங்கள் இது செய்கிறது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுது. மீனராசி அன்பர்களே, பிள்ளைகளுக்காக தன்னோட இன்பத்தை தியாகம் செய்யும் குணம் படைத்தவங்க தான் நீங்கள். அவர்களோட நன்மைக்காக எந்த துன்பத்தையும் நீங்கள் பொறுத்து கொள்வீங்க. உத்தியோகஸ்தாரர்களுக்கு சக ஊழியர்கள் உதவுவாங்க. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமையக்கூடிய காலகட்டங்கள் அமைய போகுதுங்க. அதன் மூலம் உற்பத்தி பெருகி நல்ல லாபமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்ப தலைவிகள் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதமானது அமைய போகுதுங்க. அனைவரிடமும் நட்புறவு கொள்வது ரொம்பவும் நல்லது. குறிப்பாக கணவர் வீட்டாரிடம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் சிறந்தது. மாணவ மாணவிகள் தேர்வில் வெற்றி பெற அதிக முறை எழுதி பார்ப்பது நல்லதுங்க. உடல் நலத்தில் அக்கறை நல்லாவே சிறப்பாகவே இருக்கும். பரிகாரமாக வியாழக்கிழமைகள் அன்று சித்தர்களின் சீவ சமாதிக்கு சென்று தியானம் மேற்கொள்வது ரொம்பவும் சிறந்ததுன்னு சொல்லப்படுது. பார்வையாள பலன்களை அள்ளித்தரும் குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு சூரியன் 1-2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. வெட்ட வெட்ட முளைக்கும் முள்செடியை போல புது புது பிரச்சனைகள் உங்களை தாக்குங்க. தளராத தன்னம்பிக்கையோடு அவற்றையெல்லாம் தாண்டி வருவீங்க. வியாபாரத்தில் வெற்றி கொண்டு நாட்டுவீங்கன்னு சொல்லப்படுது. சந்திரன் சஞ்சாரம் சகல விதமான நன்மைகளையும் கொண்டு வருங்க. சிலர் திடீரென்று வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும்னு சொல்லப்படுது. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. தொழிலுக்கு தேவையான உதவிகளை நண்பர்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். தக்க சமயத்தில் சகோதரரின் ஆதரவு பக்கத்துணையாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. சிறு வியாபாரிகள் கூட நல்ல ஒரு லாபங்கள் பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்ச போகுது. புதன் 1ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. தாய்மாமன் வகையில் பிரச்சனை வந்தாலுமே தக்க உதவியுடன் சமாளிப்பீங்க. அரசு ஊழியர்கள் அனுகூலமாக பலனை பெற போகிறீங்க. குரு 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. வியாபாரத்தை வெற்றிகரமான பாதையில் கொண்டு செல்வீங்க. வங்கி கடன் சுலபமாக உங்களுக்கு கிடைக்க போகுங்க. சுக்கிரன் 1ஆம் வீட்டில் இருக்கிறாரு. காதலை வெளியே சொல்ல முடியாமல் தடுமாறக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். மனைவியோடு விவாதம் செய்து மன நிம்மதியை இழக்கக்கூடிய கட்டாயங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும்னு சொல்லப்படுதுங்க. சனி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. இரும்பு உலோக பொருட்கள் வியாபாரம் சூடு பிடிக்கும். பாத்திரக்கடை வச்சிருக்கிறவங்க நல்ல ஒரு லாபத்தை இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க. ராகு 1ஆம் வீட்டில் இருக்கிறாரு. கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்பவும் சிறந்தது. கேது 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அனைவரையுமே அனுசரித்து நடந்து கொள்ளுதல் சிறந்த பலன்களை கொடுக்கும்னு சொல்லப்படுதுங்க. பிறக்க போகும் விசுவாசு தமிழ் புத்தாண்டில் மனச்சங்கடங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல உயிரும் முயற்சிகள் ஏற்பட்டு வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் மீனராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணி கேளுங்க. ஆல் வியூஸ் தேங்க்ஸ்.